தண்ணி வந்து அவங்கவுங்க தேவையை பொறுத்து. பொதுவாக நமக்கு ஒரு தாகம் இருக்குது, ஒரு நாக்கில் ஒரு வறட்சி இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி குடிச்சிக்கணும், அவ்வளோதான். நைட்டில் ரொம்ப அதிகமான அளவு தண்ணி குடிக்கணும்னு அவசியம் இல்லை. நைட்டு சாப்பாட்டை 7 மணி 8 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டோன்னா நம்ம ஒரு 9 மணி 10 மணி அந்த டைமில் நிறையா கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாம். ஒரு 2 டம்ளர் அவ்வளோதான். அப்புறம் காலையில் எழுந்ததும் ஒரு 2 டம்ளர் குடிங்க, போதும், சரியாக போதும். நீங்கள் உணவு இட்லியோ தோசையோ சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பீங்க. அப்போ உங்களுக்கு அந்த மாவு பொருள் சாப்பிடும்போது ஒரு தாகம் வரும். 1 டம்ளர் குடிப்பீங்க, 2 டம்ளர் குடிப்பீங்க. நைட்டு படுக்க முன்னாலே நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு 1 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு படுத்தா போதும். உங்களுக்கு தண்ணி கூடுதலாக உடம்புக்கு தேவை இருக்குன்னா உங்களை எழுப்பி விட்ரும். உங்களுக்கு ஒரு நெஞ்சுக்குள்ளே ஒரு மாதிரி அந்த ஜீரணம் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். 1 டம்ளர் தண்ணி குடிச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது மண்டலத்துக்கு கொஞ்சம் நல்லா ஹெல்ப் ஒரு உதவியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கே தெரியும், ஒரு ஃபீலிங் தெரியும். எழுந்து ஒரு தண்ணி குடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு அப்படி படுத்துருங்க. தூக்கம் போயிடுதே அப்படிங்கிறீங்களா? போகாது. நீங்கள் நல்ல வாக்கிங்கெலாம் போய் உடம்பு நல்லா வச்சுருந்தேன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்துருங்க, கண்ணை மூடிகிட்டே உட்காந்துருங்க, தியானத்தில் உட்காந்துருங்க, அப்படியே படுங்க, தூங்கிடலாம். ஏன்னா சிலருக்கு தண்ணி குடித்த உடனே படுத்திங்கன்னா அந்த எது கழிச்சிக்கிட்டு வரும், அது ரிகர்சிட்டேஷன் வந்து அதனால் தொண்டையில் சளி பிடிக்கலாம், ஒரு த்ரோட் கன்ஜெஷன் வரலாம், அல்லது எது கழிச்சு லங்கில் இன்ஃபெக்ஷன் வரலாம் வயசான ஆட்களுக்கு. அதனால் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறம் படுக்கணும். இப்போ படுத்த பிறமே கொஞ்சம் நேரம் ஒரு படி உருண்டு படுக்கும்போது ஏப்பம் வர்ற மாதிரி இருந்தால் எழுந்து ஒரு ஏப்பம் விட்டுட்டு படுத்துக்கலாம். தண்ணி தேவை நம்ம உடலுக்கு தேவையை பொறுத்து அவங்கவுங்களுக்கு மாறுபடும். நம்ம உணவு பொறுத்தும் மாறுபடும். சில உணவுகளுக்கு தண்ணி கூடுதலாக தேவைப்படும். எவ்வளோ தேவையோ அவ்வளோ குடிச்சிக்கலாம், அவ்வளோதான். வயிறு முட்டை குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. சிலருக்கு நைட்டு எழுந்து அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்கவங்க நைட்டு கொஞ்சம் தண்ணி குடிக்கிறத குறைச்சிக்கலாம். காலையில் எழுந்ததை நிறைய குடிச்சிக்கலாம். அந்த கிட்னி பாதிப்பு வந்தவங்களுக்கு சாயா காபி ஜூஸு எல்லாம் கணக்கில் வரும். தண்ணி அளவு ஒரு கிட்னி ஃபங்க்ஷன் குறையும் போது 1.5 லிட்டர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி விடுவாங்க. அப்படின்னா தண்ணியை மட்டும் கணக்கில் எடுக்கக்கூடாது. 2 டம்ளர் பால்னா அது 400 மில்லி அது வந்துடும். ஒரு ஜூஸ் ஒன்று குடிக்கிறோன்னா அது ஒரு 150 மில்லி 200 மில்லி வந்துடும், அது சேரும். கிட்னி ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கவங்களுக்கு எத்தனை டீ குடித்தாலும் தான், எத்தனை காப்பி குடித்தாலும் தான் நீங்கள் தண்ணி எவ்வளோ வேணாலும் குடிச்சிக்கலாம், அடிக்கக்கூடாது. நீங்கள் அது வேறு ஒரு வார்த்தையை மாற்றி போட்டாலே எல்லாம் மாறி போகுது. தண்ணி வெயிலுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வேலைக்கு தகுந்த மாதிரி தண்ணி அளவு மாறும். வெயிலில் வேலை பார்க்குறீங்க, மம்பட்டி பிடிச்சி வேலை பார்க்குறீங்க, வெயிலே நிற்க வேண்டியிருக்கு, வேர்த்து கொட்டிக்கிட்டே இருக்கும், தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பீங்க, 5 லிட்டர் 6 லிட்டர் கூட போயிடும். கிட்னி ஃபங்க்ஷன் நார்மலாக இருந்தால் குடிக்கலாம், எவ்வளோ குடிக்கலாம். ஏன்னா அதில் பாதிக்கு மேலே வேர்வையாக போயிடும், 2 லிட்டர் வேர்வையாக போயிடும். அதனால் நம்ம சூழலை பொறுத்து தண்ணி தேவை. ஆனால் அந்த கிட்னி ஃபங்க்ஷன் பாதிப்பு வரும்போது சிறுநீரக செயல்பாடு குறைவாக இருக்குது, ஃபில்ட்ரேஷன் குறைவாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மருத்துவர் ஒரு அளவு கொடுப்பார். 1.5 லிட்டர் குடிக்கலாம், 1 லிட்டர் தான் குடிக்கணும். இதயமும் வீக்காக இருக்குது அப்படின்னா 1 லிட்டர் தான் குடிக்கணும் பாரு. அப்போ குறித்து வச்சு குடிக்கணும். அப்போ இந்த டீ காபி எல்லாமே கணக்கில் வந்துடும், மற்ற நேரங்களில் கணக்கில் வராது. பொதுவாகவே 50-60க்கு மேலே தான் அந்த வியாதி வந்துக்கிட்டு இருந்தது. அதனால தான் அதுக்கு பேரே மெச்சூரிட்டி ஆன்செட் டயபெட்டிஸ்ன்னு வச்சாங்க. ஒரு வயசுக்கு அப்புறம் வர்ற அந்த சர்க்கரை வியாதி தான் மெச்சூரிட்டி ஆன்செட் டயபெட்டிஸ்ன்னு வச்சாங்க. அப்புறம் பார்த்தா அதே காரணம், இன்சுலின் எதிர்ப்பு தன்மை, இன்சுலின் சுரப்பு குறைபாடு, இந்த 2 காரணங்களால் வரக்கூடிய சர்க்கரை நோய்க்கு பேர் தான் டைப். அது வந்து மெச்சூரிட்டி ஆன்செட் டயபெட்டிஸு. அது தொந்தி வந்த பிறகு வரும். இப்போ தொந்தி தான் 10 வயசுலேயே வந்துடுது. நிறைய பேர் நடக்க சொன்னால் நடக்க மாட்டேங்க, நான் உருண்டுக்கிட்டு தானே வரேன், ரோலர் மாதிரி தானே வரானுங்க, எப்படி உருண்டுக்கிட்டு எப்படி. அதனால் அந்த ஃபேட்டில் கண்டென்ட்லாம் கூடி கொழுப்பு சத்துலாம் கூட போய் வயசு 20க்கு கீழே வந்துடுச்சு. டைப் 2 டயபெட்டிஸ் 20க்கு கீழே வந்துடுச்சு. பொதுவாக 50 வயசுக்கு மேலே எடுத்துக்கிட்டிங்கன்னா 50% ஆஃப் தி பீப்புள் வில் பி டயபெட்டிக். இப்போ 50 வயசுக்கு மேலே ஒரு பாப்புலேஷன் இந்த ரூமில் அடைங்க, இல்லைன்னா 60 வயசுக்கு மேலே இந்த ரூமில் அடைச்சிட்டு எல்லாருக்கும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 100 பேருக்கு டெஸ்ட் பண்ணிங்கன்னா 50 பேருக்கு டயபெட்டிஸ் இருக்கும். ஏன்? கணையம், நம்முடைய கணையத்தினுடைய செயலை குறைஞ்சிட்டு போகுது. அப்போ அந்த நம்பர் ஆஃப் பீட்டா செல், இன்சுலின் உற்பத்தி செய்யக்கூடிய பீட்டா செல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது நேச்சுரல் டெத் ஆஃப் பீட்டா செல். அது வந்து கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக செயல் இழந்து இறந்து போகும்.
இறந்து போகும் அல்லது செயலிழந்து போகும். அப்போ உங்களுக்கு இன்சுலின் தேவையை மீட் பண்ண முடியாமல் சர்க்கரை வியாதி வருது. 50 வயசு 60 வயசுக்கு மேலே தான் நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போவாது அந்த மூத்தவாக உட்காந்துருப்பா, உங்களுக்கு தெரியாது. சிலவன் உட்காந்துருப்பான் தெரியாது, திடீர்னு பார்த்தா தான் அங்கே உட்காந்துருப்பான். அந்த மாதிரி உட்காந்துருக்கே தெரியாது. 6 மாதத்துக்கு ஒருக்கா செக் பண்ணிகிட்டே வரணும். வந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடவடிக்கை, கொஞ்சம் உணவு பழக்கங்களை, கொஞ்சம் உடற்பயிற்சியை கூட்டிக்கிட்டு, உணவு பழக்கங்களை மாற்றிக்கிட்டு, நல்லா தூக்கத்தை கரெக்டாக வச்சுக்கிட்டோன்னா அப்படி கொண்டு போயிடலாம். இப்போ ஒருத்தனுக்கு 25 வயசில் சுகர் வந்துடுச்சு. வந்துன்னா அதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ், கண் பாதிப்பு, ரெட்டினோபதி, கிட்னி பாதிப்பு, நெஃப்ரோபதி, நியூரோபதி, காலில் உள்ள நரம்பு பாதிப்பு, இதெல்லாம் சீடு போட்டுடுறாங்க. அப்போவுமே விதை போட்டுடுறாங்க. இது வளர்ந்து பலன் கொடுக்கறதுக்கு 10 வருஷம் 15 வருஷம் ஆகுது. சர்க்கரை வியாதி கண்டுபிடிச்ச பிறகு 5 வருஷம் கழித்து கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வருஷம் செக் பண்ணணும். மினிமம் 5 வருஷம் ஆகும் கிட்னி பாதிப்பு வர்றதுக்கு. டைப் 2ல் 2ஆம் வகை சர்க்கரை நோய் அப்படின்னு பெரியவங்களுக்கு வருதில்ல, அதில். அப்போது 25 வயசில் உள்ளவனுக்கு விதை போட்டாச்சுன்னா அவனுக்கு காம்ப்ளிகேஷன்லாம் எப்போ வந்துடும்? ஒரு 15 வருஷம் 20 வருஷத்தில் 40-45 கிட்னி சட்னி ஆயிரும். கிட்னியை பார்த்துக்கிட்டே இருக்கணும். கிட்னிக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னா, சர்க்கரை கரெக்டான கட்டுப்பாடு, பிபி கரெக்டான கட்டுப்பாடு இல்லைன்னா அங்கே அடி வாங்கிடும். அல்லது இருதயத்தில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும், அல்லது கண்ணில் பாதிப்பு வரலாம். இப்போ 25 வயசில் கண்டுபிடிக்கும் போது அவனை கவனமாக கடத்தி கொண்டு போகலன்னா 45 வயசு 50 வயசில் எல்லா காம்ப்ளிகேஷனும் வந்துடும். இப்போ நமக்கு வர்றதே 50 வயசுக்கு மேலே. அப்போ தான் நம்ம விதையை போடுறோம். 20 வருஷம் கழிச்சு தான் நமக்கு காம்ப்ளிகேஷன் வரும். 70-80 தான் காம்ப்ளிகேஷன் வரும். வரட்டுமே, என்ன 70-80 இருந்தால் பிரச்சனை இல்லை. 45 வயசு 50 வயசில் உழைக்கக்கூடிய வயசில் வந்துடக்கூடாது. அது காரணம் அதான். எப்போ வருதோ அதிலேருந்து 10 வருஷம் 15 வருஷம் கழித்து அது கரெக்டான டிட்டர்மின்டாக அந்தந்த வருஷங்களில் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதே 60 வயசில் தான் சர்க்கரையே வருது அப்படின்னா அப்போ இன்னும் கொஞ்சம் கவனமாக கொண்டு போனால் இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு காம்ப்ளிகேஷன் இல்லாமல் ஓட்டலாமே. சீக்கிரம் போகாது, ஒரு நாளும் போகாது. நம்மளோட வரக்கூடியது அது. வந்த பிறந்தனால நீங்கள் எப்பவும் போக சொல்லாதீங்க, வச்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும், அவ்வளோதான். மாற்றிக்கிட்டு அவங்களோட பயணிக்க பழகிக்கணும். கல்யாணம் பண்ண பிறகு நீங்கள் அடிக்கடி பழைய பொண்டாட்டி நீ மாற்ற முடியுமாண்ணே? அது ஒரு பதிவு போட்டிருந்தான் ஒருத்தன். ஒரு பொண்ணு சமையலில் அப்படி கிண்டிக்கிட்டே நிற்கும் போது, ஏங்க எனக்கு துணியே இல்லைங்க அப்படின்னா, ஏண்டி இந்த 2 பீரோவும் இருக்குது, உன்னுடைய துணி தானேடி அப்படின்னு. எல்லாம் பழசாயிட்டுங்க அப்படிங்கிறா. எனக்கு புது பொண்டாட்டி வேணும் அப்படிங்கிறான். அவனுக்கு எது வேணுமோ அவன் புதுசாக கேட்குறான், அவளுக்கு வேண்டியது அவள் புதுசாக கேட்குறா. அப்படிலாம் கேட்க முடியாது. பழசாக இருந்தாலும் நம்ம அதோடு தான் வாழணும், வேறு வழி கிடையாது. சர்க்கரைங்கிறது நம்மளை அதோடு வாழ்ந்து ஆகணும். அப்போ அதுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டு உணவு பழக்கங்களில் அது மாற்றிக்கணும். நடந்தீங்கன்னா இதயத்துக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும், அதனால் நடக்கணும். இப்போ நடக்கட்டுன்னு சும்மா உட்காரக்கூடாது, நடக்கணும். வாக்கிங்லாம் போனீங்கன்னா காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கே 15 வருஷம் ஆகும்.